வருஷம் 1917. வேர்ல்டு வாரில் சண்டை போட்ட எந்த ஒரு பைலட்டுக்கும் தெரியும் தங்களோட பிளேனை எதிராளி ஈஸியாக டார்கெட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணணும்னு. ஆனால் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல சண்டை போட்ட ஒருத்தர் மட்டும் அந்த விதிக்கு விதிவிலக்கா இருந்தார். மற்றவங்களை எதிராளி தன்னை பாத்திரக்கூடாதுன்னு நினைக்கும் போது அவர் மட்டும் தன்னை எதிரி நோட்டீஸ் பண்ணுங்கிறதுக்காகவே தன்னோட பிளேனை பிரைட் ரெட் கலர்ல பெயிண்ட் பண்ணாரு. அவருக்கு தான் உயிரோடு இருக்கிறத விட களத்துல தான் இருக்கிறது எதிரிக்கு தெரியணுங்கிறது தான் முக்கியம். அவர் பேர் தான் மேன்ஃபிரட் வான் ருத்தஃபன். எதிரி பிளேன் எங்க இருக்குன்னு அலைட் ஃபோர்ஸஸ் தேடும் போது தன்னை தான் இன்னைக்கு ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியப்படுத்தினாரு. எதிரிங்க வயிறு கலங்குற மாதிரி அவங்களுக்குள்ள பயத்தை வதச்சாரு. அவரோட இன்ஜின் உரும ஆரம்பிச்சிருச்சுன்னா இன்னைக்கு சண்டையில் நம்ம ஜெயிச்சிருவோம் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்பினாங்க. 80 கன்ஃபார்ம் கில்ஸ். வேர்ல்டு வார் 1ல சண்டை போட்ட எந்த ஒரு பைலட்டோட அதிகமான கில் ரேட், 2 தரப்பையும் சேர்த்து. எல்லாரும் அவரை ரெட் பேரன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவருடைய மெத்தடுங்கிறது நம்ம ஒரு ஃபைட்டர் பைலட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். பிளேனை ரோல் பண்ணி எதிரிக்கிட்ட இருந்து டாஜ் ஆகிற மாதிரி ஸ்டன்ஸோ டாக் ஃபைட்ஸோ இருக்காது. தலைக்கு மேல இருந்து அடிப்பாரு. சூரிய ஒளியை யூஸ் பண்ணி தான் எங்க இருந்து அடிக்க போறோங்கிறத எதிரி கண்டுபிடிக்காத மாதிரி சண்டை போடுவாரு. காத்தை கால்குலேட் பண்ணி மேகங்கள்ல இருந்து மறைஞ்சு வந்து அடிப்பாரு. ஈஸியா நோட் பண்ணக்கூடிய அந்த ரெட் கலர் பெயிண்ட்ங்கிறது அவருடைய ஆணவம் இல்ல, அது அவருடைய ஆயுதம். ரெட் பேரன் எங்க இருக்கான்னு எதிரிங்க தேடும் போதே அவங்க சிந்தனையை பயம் மறைச்சிரும். அவர் ஒரு ரவுண்ட் சுட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செய்ய வேண்டிய வேலையை பாதி அந்த பயமே செஞ்சிருது. உன் கூட இன்னைக்கு சண்டை போட போறது யாருங்கிறத காட்டிட்டு மறைஞ்சிருந்து சண்டை போடுறது அவரோட ஸ்டைல். ஆனா அவரும் ஒரு நாள் தடுமாறினார். மார்ச் 1918 நேருக்கு நேரான சண்டையில அவர் தலையில ஒரு புல்லட் பாஞ்சுது. அது அவர் கொல்லலைனாலும் அவரோட தலையில பெரிய பிராக்சர் ஏற்படுத்துச்சு. மூளையோட நரம்புகள் பாதிக்கப்பட்டதுனால கண் பார்வையும் பாதி போயிடுச்சு. டாக்டர் உங்களால இதுக்கு மேல சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் களத்துக்கு திரும்பவும் போனாரு. ஆனா இந்த தடவை அவர் சாதிக்கணுங்கிறதுக்காக பறக்கல, சாக போறோன்னு தெரிஞ்சே பறந்தாரு. அதை தன்னோட குடும்பத்துக்கு அவர் கடைசி எழுதின லெட்டர்ல தெரியப்படுத்தி இருந்தாரு. நான் இப்ப சண்டைக்கு போனா எப்படி செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறத பார்த்து என்னால அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க முடியலன்னு எழுதியிருந்தாரு. திரும்பவும் வானத்துல ரெட் பேரன் பறக்க ஆரம்பிச்சான். ஏப்ரல் 21 கடைசி அவர் சுட்டு வீழ்த்தப்பட்டார். அவர் சாகும்போது அவருக்கு வெறும் 25 வயசு தான். பொதுவாக மக்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா ருத்தஃபன் வேற ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளே டார்கெட்டா மாத்திக்கிறதுங்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு பிளானா இருந்தாலும் அதால எதிரிகளுக்குள்ள பயத்தை உருவாக்க முடிஞ்சா அதே நமக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா பயங்கிறது ஆயுதம். யார் பயத்தை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க தான் சண்டையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்படி பயத்தை ஆயுதமா பயன்படுத்தினாலதான் ருத்தஃபன்ங்கிற சாதாரணமான பைலட் ரெட் பேரன்கிற சகாப்தமா மாறி நிற்கிறாரு. ஒரு பண்டிகை எதிரிகளை சகோதரர்களா மாத்தின கதை இது. வரலாறுல கிறிஸ்துமஸ் அமைதின்னு குறிப்பிடப்படுற இந்த சம்பவங்கிறது 1914 நடந்தது. வேர்ல்டு வார் 1ல உலகம் முழுக்க லட்சக்கணக்கானவங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது பெல்ஜியம்ல மட்டும் அந்த நம்ப முடியாத அதிசயங்கிறது நடந்தது. ஒரு நாள் அந்த போர் நிப்பாட்டப்பட்டது. 1914 கிறிஸ்துமஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, கிறிஸ்துமஸ் ஈவ், பெல்ஜியமுடைய வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸும் ஜெர்மன் சோல்ஜர்ஸும் ஒரே வைக்கிற குளிர்ல சேரும் சாவும் தங்களை சுத்தி இருக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சில மீட்டர் தொலைவுகளில் தங்களுடைய பதுங்கு குழிகளுக்குள்ள அமைதியா காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ஜெர்மன்ஸோட பதுங்கு குழியில இருந்து வந்த இதமான பாட்டு அந்த அமைதியை கலைச்சது. அவங்க சைலண்ட் நைட்டுங்கிற ஒரு பாட்டை பாட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்துல பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு இது குழப்பமா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமாவே அவங்க குரல்கள் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரே வைக்கிற இரவை இதமாக்குச்சு. ஆனா மறுநாள் காலையில இதை விட அதிசயமான ஒரு விஷயங்கிறது நடந்தது. ஜெர்மன் சைடோடைய கேப்டன் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பதுங்கு குழியில இருந்து வெளியே வந்தாரு. அவர் மாதிரி அவரோட சோல்ஜர்ஸும் பீஸ் சிம்பிள் காட்டிக்கிட்டே வெளியே வர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ்காரங்களும் அதே செஞ்சாங்க. போர்க்களத்துக்கு நடுவுல நோமன்ஸ் லேண்டுன்னு யாருக்கும் சொந்தம் இல்லைன்னு சொல்லப்படுற இடத்துல அவங்க மீட் பண்ணாங்க. அந்த இடத்துல யாரும் எதிரிகளா இல்ல, எல்லாரும் சக மனுஷங்களா தான் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க. சாக்லேட்ஸையும் சிகரெட்ஸையும் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. எதுவும் இல்லாதவங்க யூனிஃபார்ம் பட்டன தங்களோட நினைவை வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க. இறந்தவங்க உடல்களை சேர்ந்து புதைச்சாங்க. ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த மறக்க முடியாத சம்பவமும் அப்பதான் நடந்தது. அந்த பணியில எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஃபுட்பால் விளையாண்டாங்க. அந்த இடத்துல ரொம்ப நேரத்துக்கு போருங்கிற சூழல் மறந்து எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா மறுநாள் மேல இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வந்தது. சோல்ஜர்ஸ் தங்களுக்குள்ள தாங்களே உருவாக்கிக்கிட்ட அந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது முடிஞ்சது. யார் கூட சந்தோஷமா பேசி சிரிச்சு விளையாண்டமோ அவங்க கூட திரும்பவும் சண்டை போடுறதுக்கு ஆயுதம் எடுத்தாகணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. ஆனா அதுல பல பேரால அவங்கள திரும்பவும் எதிரிகளா நினைச்ச சண்டை போட முடியலங்க காரணத்தினால அவங்க வேற ரெஜிமெண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்பட்டாங்க. அந்த பண்டிகையினால ஏற்பட்ட அந்த ஒரு நாள் அமைதி அந்த போரை முடிக்கலதான், ஆனா அது வேற ஒரு அழகான விஷயத்தை நிரூபிச்சது. எவ்வளவு இருள் சூழ்ந்த காலகட்டமா இருந்தாலும் மனித நேயங்கிற ஒரு விஷயம் இருந்தா அந்த இடத்த அது பிரகாசமாக்கும். அதுதான் உலகமே போர்ல இருந்தாலும் ஒரு நாள் அமைதியை கொடுத்தது. இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு கிறிஸ்மஸ் ட்ரூஸ்ங்கிற படம் உருவாக்கப்பட்டிருக்கு. முடிஞ்சா அந்த படத்தை பாருங்க. இங்கிலாண்டோட அரசியான குயின் எலிசபெத்துக்கு ஆப்பிரிக்கால இருந்து ஒரு லவ் லெட்டர் போச்சு. ஆனா அந்த லெட்டர் எழுதின ஒரு வரலாற்றுடைய கொடூரமான சர்வாதிகாரிகள் ஒருத்தர்னு சொல்லப்படுற இடியவன் எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. 1970களில் உக்காண்டாவுடைய அதிபராக இருந்த இடியவன் தன்னுடைய கொடூரமான ஆட்சிக்கு மட்டும் இல்லாமல் தன்னுடைய கிறுக்குத்தனமான செயல்பாடுகளுக்காகவும் நோட்டீஸ் பண்ணப்பட்டவர். அந்த நேரத்தில் தான் இங்கிலாண்டோட அரசியான குயின் எலிசபெத்துக்கு இடியவன் ஒரு லெட்டர் எழுதினாரு. தன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தன்னோட 2வது மனைவியை உக்காண்டாவுக்கு வந்துருங்க, இது நம்ம 2 நாட்டோடைய உறவையும் வலுப்படுத்துங்கிறது தான் அந்த லெட்டர்ல இருந்தது. கண்டிப்பா குயின் எலிசபெத்துக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலதான். ஆனா அந்த நியூஸை கிட்ட மற்றவங்க தான் அதுக்கு சிரிக்கவா இல்ல ஷாக்காக வாங்குற குழப்பத்துல இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி அவனாவது யோசிப்பான்னு யாராவது நினைச்சு பார்த்துருப்போமா? அது ஒரு நாட்டோடைய அரசியல்ல முக்கியமான இடத்துல இருக்கிறவன். ராணியா இருந்தாலும் ஒண்ணுங்கிறவ ஒரு வீட்டுக்கு விளக்கேற்ற போறவ தானே.
நம்ம வீட்டுக்கு விளக்கத்தை வரணும் கேட்டதுல என்ன தப்பு? வரலாறுல இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அதிகாரமும் ஈகோ ஒன்னா சேர்ந்தா நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை செய்ய தோணும். அதனால உங்களுக்கு யாராவது பிடிச்சதும் லவ் சொல்றதுக்கு தயக்கப்பட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா இடியம்னு உதாரணமா எடுத்துக்கிட்டு அவங்க லவ் ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருங்க. ஏன்னா அவங்க நம்ம லவ் பண்றாங்களோ இல்லையோ நம்ம கடமை நம்ம செஞ்சிடணும்ல. எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லுமாப்ல. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. தலையே போனாலும் கூட இருக்கிறவங்க காப்பாற்றுவேன்னு சில தலைவர்கள் பேசுவாங்க. ஆனா உண்மையாவே ஒருத்தர் அதை செஞ்சு காமிச்சாரு. ஆனா அதை செஞ்ச ஒரு கட்சிக்கோ ராணுவத்துக்கோ தலைவர் இல்லை, அவர் ஒரு கடற்கொள்ளையன். கிளாசஸ் ஸ்டாடபக்கருங்கிற ஜெர்மனில் இருந்த கடற்கொள்ளையர் ஹாம்பர்க்ல தான் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்த மேயர் கிட்ட ஒரு டீல் பேசினாரு. நான் நடந்துகிட்டு இருக்கும்போதே என் தலையை வெட்டுங்க, தலை போனதுக்கப்புறம் என் ஆளுங்க எத்தனை பேரை நான் தாண்டி போறேனோ அத்தனை பேரை நீங்க உயிரோட விடணுங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். இதை கேட்டதான் அந்த மேயர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு சம்மதிச்சாரு. அவர் தலை போற அந்த நாள் வந்தது. அக்டோபர் 21, 1401 ஸ்டாடபெக்கரோட தலை தரையில விழுந்தது. ஆனா அவர் உடல் விழல. தலையில்லாத அவரோட உடல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. முதல் அந்த உடல் கடந்தது, 2வது ஆளையும் கடந்தது, 3வது ஆளையும் கடந்தது. கூடியிருந்த கூட்டம் மொத்தமும் பயத்துல கதற ஆரம்பிச்சாங்க. தலையில்லாம உடம்பு மட்டும் நடந்து போறதை பார்த்து தலையை வெட்டுறவனே பயந்து பின்னாடி போகும்போது பொது ஜனங்க பயப்பட மாட்டாங்களா? இதை பார்த்த மேயருக்கே உடம்பு வெளிரி போச்சு. ஆனா அந்த உடல் நடக்கிறது நிப்பாட்டல. 4, 5, 6ன்னு தலையில்லாம ரத்தம் சொட்டு அந்த உடல் நடந்துகிட்டே இருந்தது. கடைசியா 11 பேரை தாண்டி அந்த உடல் மண்ணில் சரிஞ்சது. இதனால மேயரும் ஸ்டாடபெக்கர் சொன்ன மாதிரியே 11 பேரை உயிரோட விடுதலை பண்ணி தான் கொடுத்த வார்த்தைக்கு உண்மையா நடந்துகிட்டாரு. இந்த கதை உண்மையா கற்பனையான்னு தெரியல. ஆனா ஹாம்பர்கரோட சிட்டி டாக்குமெண்ட்ஸ்ல இது அதிகாரப்பூர்வமா எழுதப்பட்டிருக்கு. ஸ்டாடபெக்கர் ஒரு சாதாரண கடற்கொள்ளையர் இல்ல. மிச்சுவல் பிரதர்ஸுங்க தன்னுடைய கூட்டத்தில் 73 கப்பல்களை வழிநடத்தி 30 வருஷமா பணக்காரங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சு ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டவர். சுருக்கமா அவர் ஒரு 1000ல் ஒருவன் எம்ஜிஆர். உலகமே நமக்கு எதிரிகளாக இருந்தாலும் கடவுள் நமக்கு தோழனா இருப்பாருங்கிறது தான் அவருடைய கொள்கை. ஹாம்பர்க்ல அவர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அரசாங்கம் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இனி வியாபாரிகள் கப்பலை பாதுகாக்கிறதுக்காக எங்க கூட சேர்ந்து மற்ற பைரட்ஸை பிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஸ்டாம்பர்கர் பணக்காரனுக்காக கை கட்டி வேலை பார்க்கறதுக்கு தலையில்லாத முண்டமா நடப்பேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே செஞ்சார். அவரால் காப்பாற்றப்பட்ட 11 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு முன்னேறினாங்க. அந்த கப்பல்களுக்கு அவருடைய பேரையே வச்சாங்க. ஹாம்பர்க்ல பிடிப்பட்டு அவருடைய கப்பலை உருக்கி ஒரு சர்ச்சுக்கு மணியா தொங்க விட்டாங்க. அந்த மணி அந்த இடத்துல 300 வருஷம் ஒழிச்சுது. அது ஒழிக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒரு பைரட்டை தான் ஞாபகப்படுத்துச்சு. சில பேருடைய சத்தியங்களை மரணத்தாலேயும் அழிக்க முடியாது. ஸ்டாம்பர்கர் அதை தான் நிரூபிச்சிருக்காரு. தான் கூட இருந்தவங்கள்ட்ட என் தலை போற வரைக்கும் உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொன்னாரு. தன்னோட தலை சரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள காப்பாத்துறதுக்காக நடந்தாரு. இந்த சம்பவம் உண்மையா இல்ல கட்டுக்கதையான்னு தெரியல. ஆனா 600 வருஷம் ஆகிய இன்னும் மக்கள் மத்தியில பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தைரியமும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசமும் இருக்கணும்னு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதனாலதான் மரணம் கூட அவருக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஹாம்பர்க்ல அன்னைக்கு ஒரு கடற்கொள்ளையன் கொல்லப்பட்டிருக்கலாம். ஆனா ஒரு கதை உருவாச்சு. கதைகள் சாம்ராஜ்யங்களை விட அதிக நாள் நிலைச்சிருக்க கூடியது.